குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மீண்டும் எல்லோருக்குள்ளேயும் ஒரு சகாப்தம் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்க நம்ம ஆசைப்படுறோங்க. சகாப்தம்னா என்ன? உங்களுக்குள்ளே ஏற்படுற மன மாற்றம்னா என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய விஷயத்துக்கு தான் சகாப்தம்னு சொல்லலாமா? அப்படி ஏற்படுத்திக்கிட்டால் அதை எல்லாரும் சகாப்தம்னு சொல்லுவாங்களா? இந்த உலகத்திலேயே எல்லோருமே ஏன் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தின் அறியும் பொழுது கூட அது ஒரு சகாப்தம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாங்க. இதற்கான உண்மையான அர்த்தத்தை இதுவரை யாருமே தேடி கண்டுபிடிக்காத பொழுது அதை யாரெல்லாம் முழுமைப்படுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்களோ அவர்கள் எல்லோருமே அதில் வெற்றி அடைந்து இந்த உலகிற்கு அவர்களை நிலைநாட்டிவிட்டால் அவர்களின் நிலைப்படும் தன்மைக்கேற்ப அவர்களின் வெற்றியும் அந்த உலகத்திற்கு ஆண்டாண்டு காலம் அழியாமலும் அதுவே வரலாறாக மாற்றி அமைக்கப்படுங்க. எப்படியெல்லாம் அவர்கள் வேள்வியில் அவர்களின் வெற்றியும் கொண்டாடப்பட்டதோ அவர்கள் எப்படியெல்லாம் அதில் முழுமையாக தன்னை உணர்த்தியும் இவ்வுலகத்திற்கு முழு ஆகமும் செய்து கொடுத்து மீண்டும் மீண்டும் உலகியல் கருத்துக்களை அவர்களுக்குள் அதை வெளிப்படுத்தாமல் இவ்வுலகிற்கும் அதை பறைசாற்றி வந்தார்களோ அந்த உலகியல் வாழ்வியல் கருத்துக்களோடு அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் மீண்டும் மீண்டும் அது காலச்சுவடுகளால் அழியாது இருந்தால் அதுவே ஒரு சகாப்தன் கூட சொல்லலாங்க. இப்போது நாம் எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி எடுத்து நமக்குள் அது கிடைத்த பிறகு இந்த உலகத்தில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அதில் இவ்வுலகம் பறைசாற்றும் ஒரு விஷயம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது. அதை யார் ஒருவர் கண்டுபிடித்து அவர்களுக்குள் அப்பேற்பட்ட நியதிகளை உணர்த்தவர்கள் அனைவருக்குள்ளும் நான் என்பவர் வாழ்கின்றார். அவரே எங்கள் குருநாதர் குரு தவசூதனார் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டால் அது எங்களுக்குள் ஏற்படும் மாபெரும் சகாப்தமாய் இருக்கட்டும். என்னுள் யார் ஒருவர் என இயக்கி இவ்வுலக சகாப்தத்தை உருவாக்கி காட்டினாரோ அவரில் நான் மறைவேன். அவர் என்று வெளிப்படுவாரோ அன்றைய நாளில் நான் மிகப்பெரிய சகாப்தன். அனைவருக்கும் குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றிங்க.